Radio City Love Guru. Radio City Love Guru. Kadale kadale po, kadale kadale po, kadale kadale po, kadale kadale po. Radio City Love Guru. FM na Radio City 91.1. Radio City. FM ஓடி இணைந்திருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. ஒரு புத்தம் புதிய நாளுடைய தொடக்கத்தில் இருக்கும். இன்று புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த நாள் எல்லோருக்கும் ரொம்ப சிறப்பான நாளாக அமையணும்னு அந்த இறைவன் கிட்டையுமே இருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். கூடவே உங்களுடைய பர்சனல் லைஃப்ல நிறைய செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அதற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த மின்னஞ்சல்களுக்கான நேரம். ராஜ் என்ற நண்பருடைய மின்னஞ்சல தான் முதல்ல உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். லவ் குரு, ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இரவு நேரங்கள்ல உங்களுடைய ஷோ கேட்பேன் லவ் குரு. ஒர்க்ல இருக்கும்போது ஒரு சைடு பேரலா ஹெட்போன்ஸ் போட்டு உங்களுடைய ஷோ கேட்டபடி இதை மேல பார்த்துட்டு இருப்பேன். ரீசெண்டா தான் திருமணம் ஆச்சு. லவ் மேரேஜ் லவ் குரு. பட் வாழ்க்கை நான் நினைச்ச மாதிரி இல்ல. இன்னும் சொல்ல போனா என்னுடைய லைஃப் பார்ட்னர் நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை என்னால கொடுக்க முடியல. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளார உருவாகிட்டு இருக்குது. இது எப்படி மீண்டு வருதுன்னு தெரியலன்னாரு. என்னங்க, நினைச்ச மாதிரியே ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, வேற என்ன தேவைன்னு? அது மட்டுமே போததில்ல வாழ்க்கைக்கு. காதலிக்கும் போது இதை பத்தியும் கால்குலேட் பண்ணல. என்னுடைய சொற்பமான வருமானத்தையும் அவங்களுடைய வருமானத்தையும் வச்சு ஒரு டீசென்டான லைஃப் ரன் பண்றதுங்கிறது பெரிய ஸ்ட்ரகிளா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் எதையும் பண்ண முடியலங்கிற ஏக்கம், இதெல்லாம் மனசுக்குள்ளார வரும்போது தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டோமோங்கிற எண்ணமும் வருதுன்னாரு. ஒரு சில வார்த்தைகள் இவருக்கு மட்டுமல்ல, இதே மாதிரியான எண்ணங்களை வச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி. ரேடியோ சிட்டி லவ் குருவாக என்கிட்ட நீங்க கேட்கணும்னு நினைக்கக்கூடிய உறவுகள் சார்ந்த, உணர்வுகள் சார்ந்த கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அது loveGuru@myradiocity.com விண்ணச்சல் பண்ணுங்க. FM ஓடு இணைந்திருக்கீங்க. FM ரேடியோ சிட்டி. ராஜ்குமார் காதல் திருமணம் செய்திருக்காரு. அவருடைய சொற்ப வருமானத்தையும் அவருடைய மனைவியின் வருமானத்தையும் வைத்து கூட சந்தோஷமா வாழ முடியல. தன்னுடைய மனைவிக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கறதாவும், அது ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் ஃபீல் கொடுக்கறதாவும் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா மிகப்பெரிய அட்வைஸ் எல்லாம் இல்ல ராஜ்குமார். அங்காடி தெரு படத்துல ஜெயமோகன் சார் ஒரு வசனம் எழுதியிருப்பாரு. யானை வாழக்கூடிய இந்த உலகத்துலதான் எறும்பும் வாழுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை நாங்க எறும்பு மாதிரி வாழுங்கன்னு சஜஸ்ட் பண்ணல. பட் எறும்பு அதனுடைய உலகத்துல சந்தோஷமா தானே இருக்குது. சென்னை, கோவை மாதிரியான பெருநகரங்கள்ல எல்லாம் லட்சம் ரூபாயில சம்பாதிச்சு 10 வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. 10,000 ரூபாய் சம்பாதிச்சு சந்தோஷமா நிம்மதியா வாழ்றவங்களும் இருக்காங்க. சந்தோஷங்கிறது பணத்துல இல்ல, நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் இல்ல, நம்ம கூட யார் இருக்காங்க, நாம யாருக்காக இருக்கிறோம். இந்த ரெண்டே விஷயம் தான் எங்க சந்தோஷத்தை டிசைட் பண்ணுது. அப்படின்னா லவ் குரு, நீங்க எல்லாம் என்ன சம்பளமே வாங்காம வேலை பாத்துருவீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். ஆக்சுவலா எனக்குமே இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உருவாகி இருக்கு. எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். பட் எங்க அம்மா அடிக்கடி இல்ல. பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா ராஜ்குமார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. நேசிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அதை விட மிகப்பெரிய ட்ரெஷர் வேற எதுவும் கிடையாது. மேபி நான் சொல்லும்போது டிராமாட்டிக்கா கூட உங்களுக்கு தோணலாம். எனக்காவது ஒரு நாள் லைஃப்ல ஃபீல் பண்ணுவீங்க. அன்னைக்கு முடிஞ்சதுன்னா ஒரு மெயில் பண்ணுங்க. சப்போஸ் மெயில் பண்ண முடியலனாலும் நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஸ்டேடியம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது FM ரேடியோ சிட்டி.